ஹலோ, நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா 100 டேஸ் புது கேரக்டர்ஸோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த விதத்துல டே 1ல கொண்டு வந்த கேரக்டரோட பேரு கிறிஸ்டோபர் கேட்ஸ் பை ஹாரிங்டன். அப்படி சொல்றதோட ஜான்ஸ்னோன்னு சொன்னா தெரியாத ஆளுங்க எல்லாம் தான் சொல்லணும். ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இவரோட இம்பாக்ட் ரொம்பவே பெருசா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஜான்சனோட ரியல் லைஃப் ஸ்டோரி என்னன்னா, இவர் பிறந்தது 26 டிசம்பர் 1986 அப்ப இங்கிலாந்துல பிறக்கிறாரு. இவரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஃபேமிலின்னு தான் சொல்லணும். இவர் ஸ்கூல் டைம்ல ரொம்பவே சை டைப், அதனாலவே பசங்க எல்லாம் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஆக்டிங் மேலும் அவ்வளவான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா டிராமான்ற புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஸ்டேஜ் ஆக்டிங்ல கலந்துக்கிறாரு. அவரோட திறமையுமே வெளியே காட்டுறாரு. நெக்ஸ்ட் 2011 கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஷோல ஆடிஷன்லயுமே கலந்துக்கிறாரு. அதுல செலக்ட் ஆகி அதுல கிடைச்ச கேரக்டரோட நேம் தான் ஜான்ஸ்னோ. அது பெரிய லெவல் அங்கீகாரம் பெற்றுச்சு. அதனாலவே பாத்தீங்கன்னா தலைவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. தலைவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுனால ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் 2009ல மென்டல் ஹெல்த் கேர்லாம் போனாப்ல. நெக்ஸ்ட் அந்த ஒரு சீரீஸ்ல ஒரு யாக்ரிட்ன்ற பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட மேரேஜுமே வந்து பாத்தீங்கன்னா ஜகஜோதியா சிறப்பா நடந்து முடிக்குது. இதுதான் நம்ம தலைவன் ஜான்சனோட ரியல் லைஃப் ஸ்டோரி.